गाइस अस्सलाम वालेकुम वेलकम टू ताहास किचन। इनकी ताहास किचन என்ன செய்ய போகிறோன்னா செஞ்சி ஸ்பெஷல் முட்டை மிட்டாய் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன், மில்க் மேட் எடுத்திருக்கேன், லெஸ் பால்கோவா எடுத்திருக்கேன், சேஃப்ரான் நான் பாலில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சுகர் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த 4 முட்டையும் ஒரு பேனில் நம்ம உடச்சி போட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக பீட் பண்ணாக்காவே போதும். அதுக்கப்புறமா இந்த சேஃப்ரான் மில்க் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் இதெல்லாமே போட்டு நல்லா சுகர் கரையிற வரைக்கும் லைட்டாக கரைஞ்சாக்காவே போதும். அதுக்கப்புறமா இந்த சுகர்லெஸ் பால்கோவா நான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எல்லா பால்கோவாவும் போட்டுக்கிறேன். ஸோ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணாக்காவே போதும். அதுக்கப்புறமா மில்க் மேடு நான் மில்க் மேடு போடுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இவ்வளோ நேரம் நான் அடுப்பில் வைக்காமலே மிக்ஸ் பண்ணேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்டேஜாக கட்டியாக ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கை விடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கை விட்டால் கூட கீழே அடி பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது லைட்டாக நம்ம கீ போட்டுக்கலாம். நான் நிறைய கீ போட்டேன். நீங்கள் லைட்டாக கீ போட்டாக்கவே போதும். இதே அதிகம்தான் இதுக்கு. இந்த மாதிரி இந்த ஓவனில் வர இந்த ட்ரேயில் நம்ம போட்டு வச்சிடலாம். உங்கள்கிட்ட கொஞ்சம் தடிமனான ஒரு பாத்திரம் இருந்தால் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப நல்லா வரும். நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சேன். இந்த மாதிரி போட்டு வச்சு நான் டைமிங்லாம் சைடில் நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமிங் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கலர் வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் நேரம் ஓவன்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூல் ஆகிட்ட பிறகு நீங்கள் எடுங்க. இப்போ முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.